பெருமாளுக்காக தன்னோட பிளானையே மாற்றியமைத்த பிரிட்டிஷ் இன்ஜினியரோட கதை தெரியுமா? பிரிட்டிஷ் பீரியடில் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு ரயில்வே ட்ராக் அமைக்கிற பணி நடந்துகிட்ருக்கு. அப்போ அதில் ஒர்க் பண்ண பிரிட்டிஷ் இன்ஜினியர் ஒரு பிளான் போடுறாரு. அதில் ரயில்வே ட்ராக் போகிற வழியில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, அதை இடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த ஊர் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அவர் தன்னோட பிளானை மாற்றிக்கிறதா இல்லை, அடுத்த நாள் இந்த கோவிலை இடித்து ரயில்வே ட்ராக்கை இது வழியாக போடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அன்னைக்கு இரவு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய கனவுல வெள்ளை குதிரையில் பெருமாள் சவுக்கெடுத்து 2 அடி அடிக்கிறாரு. அதில் மிரண்டு போய் எந்திரிச்ச அந்த பிரிட்டிஷ் இன்ஜினியர் அடுத்த நாளே அந்த பிளானை மாற்றி வேற வழியில் ரயில்வே ட்ராக் போட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு வெள்ளை குதிரையை ஒரு மரத்தால் செஞ்சு காணிக்கையாக கொடுக்குறாரு. அந்த பெருமாள் வேற யாரும் கிடையாது, கோயம்புத்தூருக்கு அருகே இருக்க காரமடை ரங்கநாதர் தான். இன்னைக்கும் அந்த வெள்ளை குதிரையில தான் உற்சவமூர்த்தி வலம் வருகிறார். மதுரை திருமலை நாயக்கருக்கு ஒரு தடவை ராஜபிளவை அப்படிங்கிற நோயால் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ காரமடை ரங்கநாதர் கோவிலில் ஸ்தல விருட்சமாக இருந்த காரை மரத்தில் இருக்க இலைகளை அரைத்து அதில் பூசினதுக்கு அப்புறம் தான் அந்த நோய் குணமடைந்தது. அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த கோவிலில் நிறைய மண்டபங்களை கட்டியதோடு காரமடை ரங்கநாதருக்கு தேரையும் பரிசாக அளித்தார் திருமலை நாயக்கர். இன்னைக்கு மாசி மகத்தன்று தேர் திருவிழா நடைபெற்று வருகின்றது.